ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோமதி ஃபுட் சேனலில் நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி சுக்குமல்லி காஃபி நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வின்டர் சீசனுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும். சுக்குமல்லி மட்டும் இல்லாமல் இது கூடவே நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி சுக்குமல்லி காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுக்குமல்லி காஃபிக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் சுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். இவ்வளவும் நான் எடுத்து சேர்க்க போகிறதில்ல, சும்மா ஒரு துண்டு அளவுக்கு தான் நான் சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட குறைவாக அந்தந்த நேரத்தில் செஞ்சு நீங்கள் சுக்குமல்லி காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். நீங்கள் அதிகமாக அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். ரொம்பவே சீக்கிரமாகவே செய்யக்கூடியது தான். ஸோ அதனால் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நம்ம இதை செஞ்சு குடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு துண்டு அளவு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இது பொடி பண்ண நமக்கு எப்படியும் 1 ஸ்பூன் அளவுக்கு கிடைக்கும். இதை நம்ம டைரெக்டாக அப்படியே பொடி பண்ணக்கூடாது. நம்ம இஞ்சிக்கு எப்படி தோல் எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே போல் சுக்குலையும் நம்ம தோலை எடுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்காரணத்து கொண்டு நம்ம தோலோடு சேர்த்து செய்யக்கூடாது. அடுத்து நம்ம தனியா எடுத்துருக்கோம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுக்கு எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி அளவு நம்ம தனியா எடுத்தால் போதும். நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா மட்டும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நீங்கள் சுக்கு பொடி எடுத்துக்கிறீங்கன்னா 1/2 ஸ்பூன் தனியா பொடி எடுத்துக்கலாங்க. அடுத்து காரத்துக்கு ஒரு 4-5 மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தான் சுக்குமல்லி காஃபி போட போகிறோம். அதனால் ஒரு 4லேருந்து 5 அளவுக்கு நம்ம மிளகு எடுத்தாலே போதும். இதுவே நல்ல ஒரு காட்டமாகவே இருக்கும். கூடவே நம்ம நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு ஏலக்காய் எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஃபி பவுடரும் ஆப்ஷனல் தான். நான் எப்போவுமே சுக்குமல்லி காஃபி போடும்போது அதில் காஃபி தூள் நான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுக்கில் இருக்கிற அந்த தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எக்காரணத்து கொண்டும் நம்ம தோலோடு சேர்த்து செய்யக்கூடாது. தோலை எடுத்துட்டு நம்ம சுக்கை யூஸ் பண்ணணும். இதுவே சரியாக இருக்கும். நம்ம காஃபி குடிக்கிற 1 டம்ளர் அளவுக்கு செய்ய போகிறோன்னா இந்த அளவு சுக்கு எடுத்துக்கோங்க. இதுவே சரியாக இருக்கும். நல்ல ஒரு காட்டமாகவும் ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து நம்ம மல்லி விதையை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். சட்டுன்னு வறுபட்டுடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், போட்டதும் உடனே நமக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். நமக்கு தனியா போட்டதும் உடனே வறுபட்டுடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பு கரண்டியில் நல்ல சூடாக ஹீட்டாகவே இருக்கும். அந்த ஹீட்லேயே நீங்கள் சுக்கு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுத்து இது எல்லாமே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப குறைவாக செஞ்சுருக்கிறதுனால இதை மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. இது போல் ஒரு இடிக்கல்லில் ஃபஸ்ட்டு நம்ம மல்லி, மிளகு, ஏலக்காய் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா பொடி பண்ணி எடுத்ததும் நம்ம சுக்கு சேர்த்துட்டு அதுவும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இடிக்கல்லில் மல்லி விதை பாருங்கள், நல்லாவே பொடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்தாலே போதும். அடுத்து நம்ம சுக்கும் சேர்த்துட்டு அதே போல் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். சுக்குமல்லி நல்லா இடித்து எடுத்ததும் இப்போ நம்ம சுக்குமல்லி காப்பிக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கலாங்க. கூடவே இதில் மல்லி, மிளகு, ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு அந்த தண்ணியில் அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த காட்டம் இறங்கி நமக்கு தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். இந்த சுக்குமல்லி காஃபி தண்ணியில் சுக்குமல்லி பொடி சேர்த்ததும் ஒரு கொதி வந்ததும் வடிகட்டக்கூடாது. அப்படி செய்யாமல் தண்ணி நல்ல முழுமையாக 1 டம்ளர் வற்றி வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து பொங்கி வந்ததும் நான் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ இது 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அடுத்து இதில் இனிப்பு சுவைக்கு நான் பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு நல்லா கொதித்து 1 டம்ளர் அளவுக்கு நல்லா வற்றி வந்ததும் இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட சுக்குமல்லி காப்பி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே நீங்கள் காப்பி தூள் சேர்க்கறது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி தூள் சேர்த்துட்டு வேக வச்ச சுக்குமல்லி காஃபியை இது கூடவே சேர்த்து நல்லா கலந்துக்கிறேங்க. நல்லா சுட சுட தொண்டைக்கு இதமான
சூப்பரான சுக்குமல்லி காஃபி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலத்துக்கு விட இது நீங்கள் குளிர்காலத்துக்கு எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். தொண்டை உங்களுக்கு ரொம்ப கரகரப்பாகவும் அதே சமயம் விடாமல் இரும்பிட்டே இருக்கீங்கனாலும் எடுத்துக்கலாம். தலைவலி, உடம்பு ரொம்ப சோர்வாக அசதியாக இருக்குனாலும் நீங்கள் இது எடுத்துக்கலாங்க. சாப்பிட்டது நமக்கு செரிமானம் ஆகாமல் நெஞ்சிலேயே அப்படியே கேஸ் அடைக்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாங்க. அதே சமயம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க. சின்ன ஒரு டம்ளரில் தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் குழந்தைங்களுக்கும் மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவும் சுவையாகவும் அதே சமயம் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான இந்த சுக்குமல்லி காஃபி நீங்களும் வீட்டில் இந்த வின்டர் சீசனில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்பவும் தொண்டைக்கு இதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.